வணக்கம். நீங்க ஆன்லைன்ல படம் பார்க்கறதுல இருந்து உங்க நண்பர்களுக்கு மெசேஜ் அனுப்புறது வரைக்கும் நம்ம செய்யற எல்லா டிஜிட்டல் விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு சக்தி இருக்கு. அதுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஆனா நிறைய பேருக்கு அது என்னன்னு சரியா புரியாம ஒரு மர்மமாவே இருக்கு. வாங்க, இன்னைக்கு அந்த மர்மத்தை உடைச்சு அது என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க டெய்லி இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடுறீங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாக்குறீங்க, கூகுள் டிரைவ்ல ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்றீங்க. ஆனா இந்த டேட்டா எல்லாம் உண்மையில எங்க சேவ் ஆகுது? உங்க போன்லயா? உண்மையா சொன்னா அது உங்க போன்ல மட்டும் இல்ல, நிச்சயமா வானத்திலயும் இல்ல. அது இருக்கிற இடம் தான் கிளவுட். அப்போ கிளவுட்னா என்ன? வாங்க, இத பத்தி தான் நாம விரிவாக பார்க்க போறோம். இந்த விளக்கத்துல நாம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல கிளவுட்னா என்ன, அப்புறம் அதோட முக்கியமான குணங்கள் என்ன, அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள், கடைசியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ கூட அதுக்கு என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த கிளவுண்டுங்கிற வார்த்தைய நாம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது இப்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா டெக்னாலஜி சேவைகளை நம்ம சொந்தமா வாங்காம இன்டர்நெட் வழியா வாடகைக்கு எடுத்துக்கிறது. ஆமாங்க, அதாவது நீங்க பெரிய பெரிய சர்வர்ஸ், ஸ்டோரேஜ்னு எதையும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம். உங்களுக்கு எப்ப தேவையோ, எவ்ளோ தேவையோ அதை மட்டும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணம் இத ரொம்ப அழகா விளக்குது. நம்ம வீட்டுக்கு கரண்ட் வேணும்னா நம்ம என்ன பவர் பிளான்ட் கட்டுறோமா? இல்லல்ல, தேவைப்படும்போது ஸ்விட்சை போடுறோம். மாசம் மாசம் எவ்ளோ யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் பில் கட்டுறோம். அதே கான்செப்ட் தான் கிளவுட்லயும். கம்ப்யூட்டர் பவர் தேவைப்படும்போது கிளவுட்ல இருந்து எடுத்துக்கிறோம். பயன்படுத்தினதுக்கு மட்டும் பணம் கட்டுறோம். இது ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா இல்லையா? அடுத்ததா, ஒரு சர்வீஸ கிளவுட்னு சொல்லணும்னா அதுக்குன்னு சில குறிப்பிட்ட குணங்கள் இருக்கணும். அதுதான் கிளவுடோட உண்மையான பவர். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த 5 குணங்கள் தான் ஒரு சேவைய உண்மையான கிளவுட் ஆக்குது. முதல்ல, தேவைக்கேற்ப சுய சேவை. அதாவது யாரோட உதவியும் இல்லாம உங்களுக்கு தேவையான கம்ப்யூட்டர் வளங்களை நீங்களே எடுத்துக்கலாம். 2வது, பரந்த நெட்வொர்க் அணுகல். இன்டர்நெட் மட்டும் இருந்தா போதும், எங்க இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். 3வது, வளங்களை பகிர்தல். பல கஸ்டமர்ஸ் ஒரே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ணிப்பாங்க. 4வது, விரைவான நெகிழ்வுத்தன்மை. உங்க தேவைக்கேத்த மாதிரி நொடி பொழுதுல பவரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். கடைசியா, அளவிடப்பட்ட சேவை. எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் கரெக்டா காசு கொடுத்தா போதும். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால என்ன பிரயோஜனம்? எதுக்காக சின்ன ஸ்டார்ட் அப்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி வரைக்கும் எல்லாரும் கிளவுட் பின்னாடி போறாங்க? அதோட முக்கியமான நன்மைகளை இப்ப பார்க்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளவுடோட மிகப்பெரிய சூப்பர் பவரே இந்த ஸ்கேலிங் அவுட் தான். அதாவது கிடைமட்ட அளவிடுதல். உதாரணத்துக்கு, உங்க ஆப் திடீர்னு வைரல் ஆகி ஒரே ராத்திரில ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? பழைய முறையிலனா புதுசா சர்வர் வாங்கி செட் பண்ண வாரக்கணக்குல ஆகும். ஆனா கிளவுட்ல சில கிளிக்குகள்ல ஆயிரக்கணக்கான சர்வர்ஸை ஆட் பண்ணி நிலைமையை சமாளிக்கலாம். இது ஒரு முழுமையான கேம் சேஞ்ச். அடுத்தது வேகம், ஸ்பீடு தான் இப்போ எல்லாமே. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட் அப் ஐடியா இருக்குன்னு வச்சுக்கலாம். பழைய காலத்துல சர்வர் வாங்கி அதை செட் பண்ணி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ண பல மாசம் ஆகும். ஆனா இன்னைக்கு கிளவுட் மூலமா சில மணி நேரத்திலேயே ஒரு ஐடியாவை உலகமே யூஸ் பண்ற ஒரு ஆப்பா மாத்திட முடியும். வேகம் தான் இன்னைக்கு உலகத்தோட ஆதாரம். பண ரீதியாவும் இது ஒரு பெரிய புரட்சி. முன்னெல்லாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா சர்வீஸ் வாங்குறதுக்கே லட்சக்கணக்குல முதலீடு பண்ணணும். இத கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா கிளவுட் இத ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஆபெக்ஸா மாத்துது. மாசா மாசம் கரண்ட் பில் கட்டுற மாதிரி நீங்க எவ்ளோ யூஸ் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். இதனால யாரு வேணாலும் குறைஞ்ச முதலீட்ல புது ஐடியாக்களை வச்சு தொழில் தொடங்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நாம இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்குற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினே இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். அது எப்படின்னு பார்க்கலாமா? யோசிச்சு பாருங்க. சாட்ஜிபிடி மாதிரி ஒரு பெரிய ஏஐ மாடலை உருவாக்கணும்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான பவர்ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் ஒரே நேரத்துல மாசக்கணக்கா ஓடணும். அப்படி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை வாங்கணும்னா கோடிக்கணக்குல செலவாகும். இது ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல ஒரு ரிசர்ச்சருக்கோ சாத்தியமே இல்ல. இங்கதான் கிளவுட் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வருது. அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சூப்பர் கம்ப்யூட்டரா சொந்தமா வாங்கறதுக்கு பதிலா 1 மணி நேரத்துக்கு கொஞ்சம் டாலர் கொடுத்து கிளவுட்ல வாடகைக்கு எடுத்துக்கலாம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இதனால இப்போ யார் வேணும்னாலும் பவர்ஃபுல்லான ஏஐ மாடல்ஸை உருவாக்க முடியும். ஏஐக்கு இன்னொரு முக்கியமான தேவை அம்சம் பெரிய டேட்டா, அதாவது பிக் டேட்டா.
உதாரணத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ் நமக்கு அடுத்ததா என்ன படம் பார்க்கலான்னு கரெக்டா சொல்லுது இல்லையா? அதுக்காக அது பெட்டாபைட்ஸ் கணக்குல டேட்டாவை கிளவுட்ல சேமிச்சு அனலைஸ் பண்ணுது. ஒரு பெட்டாபைட்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஜிகாபைட்ஸ். நினைச்சு பாருங்க, இந்த அளவுக்கு டேட்டாவை கிளவுட் இல்லாம ஹேண்டில் பண்ணவே முடியாது. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏஐயை யூஸ் பண்ணி நீங்க ஒரு டேட்டா சயின்டிஸ்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. கூகுள், அமேசான் மாதிரி கம்பெனிங்க ஏற்கனவே அவங்க உருவாக்குன ஏஐ மாடல்ஸ சர்வீஸா கொடுக்கறாங்க. ஒரு போட்டோல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கவோ இல்ல நம்ம பேச்ச டெக்ஸ்டா மாத்தவோ அவங்களோட சர்வீஸ நம்ம ஆப்ல ரொம்ப சுலபமா பயன்படுத்திக்கலாம். அப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வெறும் ஒரு டெக்னாலஜி மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி. ஒரு முழு டேட்டா சென்டரோட பவரையும் உங்க விரல் நுனியில கொண்டு வந்து கொடுக்குது. இந்த சக்தியை வச்சு நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.